150 வருடத்துக்கு அப்புறம் தேர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கான வெள்ளோட்டம் நாளைக்கு வந்து ஓட இருக்குங்க. எங்கே தெரியுமாங்க, நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம் கிராமத்தில் தான் இந்த தேர் வந்து கடைசியாக எப்போ நம்ம திருவரங்கத்தில் வந்து ஓடி இருக்குங்க ஐயா. இந்த திருவரங்கத்தினுடைய தேர் இருந்தது, அது இந்த மூலையில் போய் சாஞ்சி போச்சு. அது 150 ஆண்டுக்கு முன்ன எங்கள் தாத்தா கூட சாஞ்சிக்கிறாரு, எங்கள் அப்பாவுக்குலாம் தெரியும். அதில் கிரீன் வந்து அப்பயே நிமித்தி இருக்குது. அதை ஏலம் விட்டாங்க, டேமேஜ் அப்போது மேலே கூரையெல்லாம் வச்சு பாதுகாப்பாக இப்போ தெரியல. அதை 17,500 ரூபாய்க்கு மெட்ராஸ்காரி எடுத்துன்னு போட்டார். அதோட அப்படியே நின்று போச்சு. தேர் முட்டியில் இருந்த தேர் ஏலம் விட்டாச்சு, எடுத்துன்னு போட்டாங்க. புது சக்கரத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அப்படியே நின்று போச்சு. இப்போ தாங்க முதல் வெள்ளோட்டம் நாளைக்கு வருது. எப்படி சந்தோஷப்படுறீங்க இப்போ? இதை வெளியே சொல்லவே முடியாத மகிழ்ச்சிங்க. கோடி 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 அந்த உலகத்தை பூரா என்கிட்ட கொடுத்தா கூட அவ்வளோ மகிழ்ச்சி வராது. அதான் உங்கள் தலைமுறைக்கு இப்போ தேரை பார்க்க போகிறீங்க. இப்போ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்ன நாங்கள் பார்க்கல. இந்த வருஷம் தேர் என்ன நடக்காது, அடுத்த வருஷம் தான் தேர். அடுத்த வருஷத்துல தான் வரும். இந்த வருஷம் வந்து தேர் வெள்ளோட்டம். தாத்தா காலத்தில் ஓடிச்சான் தேர். இது எங்கள் முன்னோர்கள் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ஒரு பெருமாள் கோவில் இது.